ஒரு வில்லாவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து என்னென்ன பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வில்லாவில் ஃபுட்டிங் போட போகிறோம். ஓகே, ஃபுட்டிங் எங்கே வரும்? இந்த காலம் இருக்குது, இந்த காலத்துக்கு கீழே வந்து ஃபுட்டிங் இருக்கும். ஓகே, ஃபுட்டிங் போட போகிறோம். அப்புறம் சாலி பிளாக் கட்டி வரும். அப்புறம் நெக்காலம் கீழே வந்து நெக்காலம் வரும், அது வர போகிறோம். அப்புறம் வந்து மேலே வந்து இந்த டைபீம் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் டைபீம் வருதோ டைபீம் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? டைபீம் பண்ணிவிட்டு இந்த காலம் போட போகிறோம். ஓகேவா? இந்த காலத்தை போட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகுது, காலம் போட்ட பிறகு மேலே இந்த ஸ்லாப் பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து குருதி ஸ்லாபு. இங்கே வந்து இது போகுது பாருங்க. இங்கே ஒரு பீமு, இங்கே ஒரு R1 XR R1 ஹூர்தி ஸ்லாப்பு, இது எல்லாம் இங்கே வச்சாச்சு. ஸோ இது இந்த இடம் வந்து சங்கன் ஸ்லாப்பு, இந்த இடம் வந்து ஹூர்தி ஸ்லாப். ஓகேவா? இது போட்டாச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம், அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் காலம். இதுக்கப்புறம் ஸ்லாப் போட்டாச்சு. இப்போ ஸ்லாப்புக்கு அடுத்தது திரும்ப ஷட்டரிங் பண்ணிட்டு அடுத்த ஸ்லாப். இவ்வளோ தான் வேலை, வேறு எதுவும் வேலை இல்லை. வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பிளாக் ஒர்க் பண்ண போகிறோம், அப்புறம் ப்ளஸ்டர் பண்ண போகிறோம், அப்புறம் பெயிண்ட் பண்ண போகிறோம், அப்புறம் வந்து செராமிக் பண்ண போகிறோம். அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று பண்ண வேண்டியதான். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 1 இயர் அது மாதிரி எடுக்குது. நம்ம ஏரியாவிலலாம் வந்து சொல்லுவாங்க கண்டிப்பாக ஒரு 10 மாதம் 15 மாதத்தில் சூப்பராக வீடு கட்டிட்டு போயிடலாம். அந்த மாதிரி